ஹலோ கிட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம வேதாகமத்தில் இருக்கிற அநேக காரியங்களை, ஒழுக்கங்களை ஆப்ஜெக்ட் லெசன், அதாவது பொருள் அடிப்படை பாடம் மூலமா கத்துக்க போறோம். இப்படி கத்துக்கிறதுனால நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும், நம்ம ஈஸியா ஃபாலோவும் பண்ண முடியும் கிட்ஸ். சரி, முதலாவது ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்கலாமா? பரலோகத்துக்கு போறதற்கு என்ன வழி அப்படின்னு கத்துக்க போறோம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம போறதுக்கு நிறைய வழிகள் இருக்கும். ஆனா பரலோகத்துக்கு போறதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது கிட்ஸ். அதை இப்ப நம்ம பார்க்கலாமா? சரி குட்டீஸ், உங்களுக்கு எல்லாம் டிராவல் பண்ண பிடிக்குமா? எனக்கும் டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். சரி, இப்ப நான் இந்த பேப்பரை வச்சு நான் ஒண்ணு பண்ண போறேன். அது என்னன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணிட்டீங்களா என்னன்ட்டு? சரி, பார்க்கலாம். நீங்க ஏரோப்ளேன் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க சரி. நான் பண்ணியிருக்கிறது ஒரு ஏரோப்ளேன். இந்த ஏரோப்ளேனை வச்சு ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு போக முடியும், நல்ல உயரமா வானத்துல பறக்க முடியும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூரமான இடத்துக்கு போக முடியும். ஆனா இந்த ஏரோப்ளேனை வச்சு நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா? இந்த ஏரோப்ளேன்ல நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா? கண்டிப்பா முடியாது. இந்த ஏரோப்ளேன் வானத்துக்கு நம்ம எடுத்துட்டு போகும் தவிர பரலோகத்துக்கு நம்ம எடுத்துட்டு போக முடியாது. சரி, அப்ப ஏதாவது இன்னும் பவர்ஃபுல்லா பண்ணுவோமா? சரி, வாங்க. சரி, இது என்னது அப்படின்னா, இது ஒரு ராக்கெட். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ராக்கெட் வச்சு நம்ம எங்க போகலாம்? விண்வெளிக்கு நம்ம போக முடியும். இது இன்னும் அதிகமா நம்மளோட ஏரோப்ளேனை விட இன்னும் அதிகமான தூரத்துக்கு நம்மள எடுத்துட்டு போக முடியும், வேகமாவும் எடுத்துட்டு போக முடியும். ஆனா இந்த ராக்கெட்டை வச்சு நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ ராக்கெட்டை வச்சும் போக முடியல, ஏரோப்ளேனை வச்சும் போக முடியல. அப்போ என்னதான் வழி பரலோகத்துக்கு போறதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதோட ஒரு வழியை தான் நான் இப்ப உங்களுக்கு காமிக்க போறேன். அதுதான் சிலுவை, கிராஸ். இந்த கிராஸ்ல யாரு நமக்காக மரித்தாங்க அப்படின்னா ஏசப்பா. நம்ம இந்த சிலுவையை பார்க்கும் பொழுது நமக்கு ஏசப்பா ஞாபகம் தான் வரும். நம்மளுடைய ஏசப்பா நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய சாபங்களுக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில மரித்தாங்க. அதனால நமக்கு பரலோகத்துக்கு போறதற்கு ஒரு வழி திறக்கப்பட்டிருக்குது. அப்போ பரலோகத்துக்கு போறதற்கு ஒரே ஒரு வழி இருக்குது அப்படின்னா அது ஏசப்பா மூலம்தான். நம்ம ஏசப்பா மூலம்தான் பரலோகத்துக்கு போக முடியும் கிட்ஸ். இதுதான் நம்ம இந்த ஆப்ஜெக்ட் லெசன்ல பார்த்தோம். சரி, ஒரு பைபிள் வசனம் படிப்போமா? யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏசப்பா தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாங்க. ஏசப்பா இல்லாம நம்மளால பிதாவினிடத்துல போக முடியாது. நம்மளுடைய தான தர்மங்கள் இருக்கலாம், நம்ம நல்லா குட்டா தான் இருக்கலாம், ஆனா அது மட்டும் போதாது. அதை வச்சு நம்மளால பரலோகத்துக்கு போக முடியாது. அதுவும் வேணும். ஆனா ஏசப்பாவை நீங்க நம்புனீங்கன்னா மட்டும்தான் நம்மளால பரலோகத்துக்கு போக முடியும் கிட்ஸ். சரி, இந்த ஆப்ஜெக்ட் லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இன்னொரு ஆப்ஜெக்ட் லெசன்ல உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching. God bless you.